அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதல்வராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். துணை பொதுச் செயலாளர் ஆனந்த் ராசா, பொருளாளர் TR பாலு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான ஆலோசனையில் பங்கேற்று உள்ளனர். முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கோரிக்கை வலுத்துள்ளதே என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்கப்பட்டதற்கு வலுத்துள்ளது, ஆனால் பழுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போனார். இந்த நிலையில்தான் தற்போது வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்ததும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்று தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஆளும் திமுகவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றமும் இருக்கலாம் என்கிறார்கள். தற்போது திமுகவில் சீனியர் வர்சஸ் ஜூனியர் பிரச்சனை உள்ளது. சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் இந்த சீனியர் ஜூனியர் விவகாரத்தை கிளப்பிவிட்டார். அப்போதே அது பெரிய அளவில் பூதாகரமாகியது. இந்த நிலையில்தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகும் பட்சத்தில் அது திமுகவில் சில சீனியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ஏனென்றால் உதயநிதிக்கு புரோமோஷன் கிடைக்கும் பட்சத்தில் அவர் தனக்கு உரிய டீமை எதிர்காலத்தில் கொண்டு வர பார்ப்பார். இதை மனதில் வைத்தே அமைச்சரவை மாற்றமும் இருக்கும் என்கிறார்கள். அதாவது அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்றபடி மாற்றங்களை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. உதயநிதி ஸ்டாலின் தனக்கு ஏற்ற டீமை களமிறக்க வாய்ப்புகள் உள்ளன. துணை முதல்வராக தான் போடும் உத்தரவுகளை கேட்கும் நபர்களை களமிறக்க வாய்ப்புகள் உள்ளன.